நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 20ஆம் தேதியின் நடப்பு நிகழ்வுகளை காண்போம். GSAT-N2 என்ற இஸ்ரோவின் 4700 கிலோ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை தொழிலதிபர் எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் இருந்து விண்ணில் செலுத்தியது. இந்த செயற்கைக்கோளை அமெரிக்காவில் உள்ள கேப் கெனவெரலில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் செலுத்தியதாக இஸ்ரோவின் வர்த்தக கிளை பிரிவு அமைப்பான நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்தது. 4700 கிலோ எடையுள்ள இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் செயல்பாடுகளை இஸ்ரோவின் மாஸ்டர் கட்டுப்பாட்டு மையம் கண்காணித்து வருகிறது. இஸ்ரோவின் ஏவுகலன்களால் 4000 கிலோ வரையிலான செயற்கைக்கோள்களை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும். இந்த செயற்கைக்கோள் 4700 கிலோ எடை உள்ளதால் அதை அமெரிக்காவில் இருந்து அனுப்ப இஸ்ரோ முடிவெடுத்தது. இந்த செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் தொலைத்தொடர்பு சேவைகள் வழங்க முடியும் என அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் கே. சிவன் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் பயணத்துக்கு உதவும் வகையில் சுவாமி சாட்பாட் என்னும் புதிய வாட்ஸ்அப் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை தமிழக பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் கல்லூரி மாணவர்கள் துணையுடன் நடத்தப்பட்ட எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் திண்டுக்கல், கடலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் 100% பணிகளை நிறைவு செய்து முதல் 3 இடங்களை பெற்றுள்ளன. நாடு முழுவதும் எண்ம தொழில்நுட்பத்தில் பயிர் கணக்கீடு, டிஜிட்டல் கிராஃப் சர்வே செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில வாரியாக வேளாண்மை சாகுபடி பரப்புகளை துல்லியமாக மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு பணிகளுக்காக இந்த எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டை நடத்த மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் 32 வட்டங்களுக்குட்பட்ட 17,164 கிராமங்களில் உள்ள 50.79 லட்சம் பட்டா நிலங்களில் 4.06 கோடி உள்பிரிவுகளில் இந்த கணக்கீடு பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. மாநில அளவில் 85.07% கணக்கீட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் என்ன பயிர் சாகுபடி செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை நாட்டின் எந்த இடத்திலிருந்தும் கண்காணிக்க முடியும். குறிப்பாக விவசாயிகள் இணைய வழியில் அடங்கல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உருவாக்கப்படும். அடங்கல் பெறுவதற்காக வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய நிலை தவிர்க்கப்படும். சாகுபடி செய்த பயிரை மாற்றி இனி அடங்கல் பெற முடியாது. ஐநா பருவநிலை மாநாட்டில் இந்தியா எடுத்து வைத்த வாதங்கள் என்ன? பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் வளர்ந்த நாடுகள் மேற்கொள்ளும் தன்னிச்சையான முடிவுகளால் தெற்குலக நாடுகள் பாதிப்பை சந்திப்பதாக ஐநா பருவநிலை மாநாட்டில் இந்தியா கவலை தெரிவித்தது. மேலும் கார்பன் உமிழ்வை குறைப்பதில் பொருளாதார பலமிக்க நாடுகள் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியது. தெற்குலகில் பருவநிலை சார்ந்த லட்சிய செயல்பாடுகளை அதிகரிக்க இந்நாடுகளுக்கு தொழில்நுட்பங்களை இலவசமாக வழங்குவதோடு போதிய நிதி உதவியும் அளிக்கப்பட வேண்டும். தற்போதைய அவசரமான சூழலில் தெற்குலகுக்கு தொழில்நுட்பம், நிதி உதவி மற்றும் செயல்திறன் ஆதரவு கிடைப்பதில் உள்ள அனைத்து தடைகளும் உடைக்கப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. உற்பத்தியின் போது கார்பன் வெளியீடு அதிகம் உள்ள பொருட்களுக்கு இறக்குமதி வரி, அதாவது கார்பன் வரி விதிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவு பருவநிலை சார் நடவடிக்கைகளுக்கான செலவை ஏழை நாடுகளின் மீது திணிப்பதாக உள்ளது. வளர்ந்த நாடுகளின் தன்னிச்சையான முடிவுகள் தெற்குலகின் பருவநிலை நடவடிக்கைகளுக்கு இடர்பாட்டை ஏற்படுத்துகின்றன. புவியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைப்பதற்கான உலகளாவிய கார்பன் நிதி 2030ஆம் ஆண்டுக்குள் தீர்ந்துவிடும் நிலையில் உள்ளது. கார்பன் உமிழ்வை குறைப்பதில் வளர்ந்த நாடுகள் முன்மாதிரியாக செயல்பட வேண்டும். உலக அளவில் கார்பன் உமிழ்வில் குறைவாக பங்களித்த போதிலும் பருவநிலை நடவடிக்கைகளுக்கான நிதி சுமை மற்றும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சேதம் இழப்பால் தெற்குலகம் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது.
எதிர்கொண்டுள்ளது. இந்தியாவின் 30% நிலத்தில் மண்வளம் குறைவது விவசாயத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் 33 கோடி டன்னுக்கும் அதிகமான உணவு தானியங்களை உற்பத்தி செய்யும் இந்தியா 50 பில்லியன் டாலர்கள், அதாவது சுமார் ரூபாய் 4.22 லட்சம் கோடி மதிப்பில் உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்வது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் அடர் பனிமூட்டம் சாம்பல் மேகம் போல காட்சியளித்து தலைநகரை திணறடித்துக் கொண்டிருக்கிறது. தில்லியில் காற்று மாசுபாட்டின் அளவு 488 புள்ளிகளாக பதிவாகி கடுமை பிளஸ் என்ற பிரிவில் அபாயகர அளவுக்கு உயர்ந்துள்ளது. டெல்லி மற்றும் அதன் அண்டை பகுதிகளில் பயிர் கழிவுகள் எரிப்பு மற்றும் தொழிற்சாலை புகை போன்ற காரணங்களால் மேகங்களில் படர்ந்த தூசி மற்றும் புகை குளிர்காற்றையும் குறைந்த வானிலையையும் அனுபவிக்க இயலாத கட்டாயத்தை தில்லி வாசிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தின், அதாவது கிரேப் நிலை 4 கீழ் கடுமையான மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை தில்லி அரசு அமல்படுத்தியுள்ளது. தில்லி அரசு ஊழியர்களின் அமைப்பு பணிகளில் ஈடுபடுபவரை வீட்டில் இருந்தபடி பணியாற்ற அனுமதிப்பது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ஆட் ஈவன் எனப்படும் ஒற்றை இரட்டை படை பதிவு எண் வாகனங்களை மாற்று தினங்களில் இயக்குவது குறித்தும் விரைவில் முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரம் தொடர்பான கருத்துக்கள். தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் 6 அமெரிக்க தயாரிப்பு அட்டகாம்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவை நோக்கி உக்ரைன் ஏவியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அணு ஆயுத தாக்குதலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதற்கான புதிய கொள்கையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கையொப்பமிட்டார். நேட்டோ அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா என 32 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை காப்பதே தனது நோக்கம் என்று நேட்டோ தெரிவித்துள்ளது. நேட்டோவில் இணைய உக்ரைன் முடிவு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா போர் தொடுத்தது. இந்த போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இதனால் உக்ரைனில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மேற்கத்திய நாடுகளின் இராணுவ அமைப்பான நேட்டோ கிழக்குலகை நோக்கி விஸ்தரித்து வருவதை காட்டி இந்த படையெடுப்பை ரஷ்யா மேற்கொண்டது. நேட்டோவில் உக்ரைன் இணைந்தால் அதன் மூலம் அந்த அமைப்பில் உள்ள படைகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் தமது எல்லைக்கு அருகில் இருந்து விரைவாக தம் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் இதனால் தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் ரஷ்யா கருதுகிறது. இதுவே நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான பிரதான காரணமாகும். அதே வேளையில் ரஷ்யாவின் எல்லைகளை ஒட்டி 8 படை குழுக்களை அமைத்து தனது இராணுவ பலத்தை நேட்டோ அமைப்பு வலுப்படுத்தி உள்ளது. தொலைதூர பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் 6 அமெரிக்க தயாரிப்பு அட்டகாம்ஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவின் பிரையான்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி உக்ரைன் ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து தனது அணு ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துவதற்கான திருத்தப்பட்ட புதிய கொள்கையில் அதிபர் புதின் கையொப்பமிட்டார். அணு ஆயுத நாட்டின் உதவியுடன் எந்த ஒரு நாடும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் பிற ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல் மேற்கொண்டாலும் அந்த நாட்டுக்கு அணு ஆயுதம் மூலம் ரஷ்யா பதிலடி அளிக்க இந்த கொள்கை அனுமதி அளிக்கிறது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் 1000வது நாளை தாண்டியுள்ளது. உக்ரைன் போரில் நேட்டோ அமைப்பு நேரடியாக ஈடுபட்டால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் என்றும் ரஷ்யா எச்சரித்து வருகிறது. அனைத்து உறுப்பு நாடுகளின் இராணுவ வலிமையை சேர்த்தால் அது ரஷ்யாவை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவிடம் உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த அதிக எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் உள்ளன. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு நவம்பர் 20 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி 288 தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஜார்க்கண்டில் மொத்தம் உள்ள 81 பேரவை தொகுதிகளில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2வது மற்றும் இறுதி கட்டமாக 38 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் கடந்த 6 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குக்கி தீவிரவாதிகள் மீது 7 நாட்களுக்குள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மாநிலத்தில்
ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜெரிபா மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி பாதுகாப்பு படையினருக்கும் குகி தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 10 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதன் பிறகு அங்கு நிவாரண முகாம்களில் தங்கியிருந்து காணாமல் போன 3 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டன. அவர்களை குக்கி தீவிரவாதிகள் கடத்தியதாக மைத்தேயி சமூகத்தினர் குற்றச்சாட்டு இருந்த நிலையில் உடல்கள் மீட்கப்பட்ட பிறகு அங்கு மீண்டும் வன்முறை வெடித்தது. இதில் பல எம்எல்ஏக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. இதையடுத்து அரசு அலுவலகங்களுக்கு பூட்டு போட்டு மைத்தேயி சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர். பல பகுதிகளில் இணைய சேவை முடக்கப்பட்டு காலவரையற்ற ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதல் மணிப்பூரில் நிகழ்ந்து வரும் வன்முறை சம்பவங்களால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்கள் உள்பட பல்வேறு பகுதிகளில் தங்கி வருகின்றனர். புல்டோசர் நீதி நடவடிக்கை பற்றிய ஒரு பார்வை. சட்டவிரோதமாக கட்டடங்களை இடிப்பது என்பது ஒரே ஒரு தடவை நடந்தாலும் கூட அது அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வின் விமர்சனத்தை ஜனநாயகத்தின் மீது நியாயமான நீதி பரிபாலனத்தில் மீது நம்பிக்கை உடைய ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியின் குரலாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அரசால் தொடங்கப்பட்ட புல்டோசர் நீதி நடவடிக்கை இப்போது பல மாநிலங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பாஜக ஆளும் ஹரியானா, குஜராத், அசாம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா என பல மாநிலங்களில் இந்த சட்டவிரோத அரசு நடவடிக்கை மக்களின் ஒரு சாரரை அச்சத்தில் வாழ வைக்கிறது. எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவருக்கு முறையான சட்ட பாதுகாப்பு அவகாசம் வழங்காமல் அவரது உறைவிடத்தை இடித்து தரைமட்டமாக்கும் நடவடிக்கையை ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படி ஒரு நடவடிக்கை கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்றும் கூட அதை இத்தனை காலம் நீதித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததுதான் இருந்தது. ஒருவரை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டும்தான் உள்ளது தவிர அரசுக்கு கிடையாது என்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் விமர்சனம் நிர்வாக இயந்திரத்திற்கு புரியாமல் போனது என்னவோ ஆச்சரியம்தான். கடந்த 3 ஆண்டுகளில் ஏறத்தாழ 4.5 லட்சம் வீடுகள் புல்டோசரால் இடிக்கப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் 1.76 லட்சம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனை குடும்பங்கள் அதனால் நடுத்தெருவுக்கு தங்களது பச்சிளம் குழந்தைகளுடனும் பருவ வயது பெண்களுடனும் வந்திருக்க கூடும் என்பதை நினைத்து பார்த்தால் நாட்டில் பெரிய அநியாயம் நடந்திருப்பது தெரிகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் 90% சிறுபான்மை சமூகத்தினர் என்பதுதான் புல்டோசர் நீதி நடவடிக்கையின் நோக்கத்தை சந்தேகப்பட வைத்திருக்கிறது. பொது இடங்களில் காணப்படும் ஆக்கிரமிப்புகள், விதிமீறல் கட்டடங்கள், நடை மேடைகளிலும் நீர்நிலைகளிலும் காணப்படும் ஆக்கிரமிப்புகள் போன்றவை அகற்றப்படுவதை நீதிபதிகள் தடுக்கவில்லை. அதே நேரத்தில் முறையான முன்னறிவிப்பு இல்லாமல் சட்டவிரோத கட்டடங்களை இடிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். புல்டோசர் நீதி என்கிற பெயரில் நடத்தப்படும் சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவதுடன் அதற்கு உத்தரவிட்ட அரசியல்வாதிகளை பொறுப்பேற்க வைப்பதும் கூட இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவசியம் தேவைப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. நாட்டின் அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்கப்பட்டதன் 75வது ஆண்டு தினத்தையொட்டி பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இரு அவைகளின் கூட்டம் நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதேபோல் சட்ட மேதை PR அம்பேத்கரின் நினைவு தினம் டிசம்பர் 6, நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் டிசம்பர் 13 ஆகிய நாள்களிலும் சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் வக்பு திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை நவம்பர் 29ஆம் தேதி சமர்ப்பிக்க உள்ளது. அத்துடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பான மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர வாய்ப்புள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கும் தீர்மானமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. பிரேசிலின் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவின் G20 உச்சி மாநாடு இந்தியாவின் அணுகுமுறை. இந்தியா மற்றும் இத்தாலி இடையே பாதுகாப்பு வர்த்தகம், தூய்மை எரிசக்தி மற்றும் இணைப்பு ஆகிய முக்கிய துறைகளில் மேற்கொள்ளப்பட உள்ள முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் 5 ஆண்டுகளுக்கான உத்திசார் செயல் திட்டம் வெளியிடப்பட்டது.
பிரேசிலில் தொடங்கிய G20 நாடுகள் கூட்டமைப்பின் 19வது உச்சி மாநாட்டுக்கு இடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பை தொடர்ந்து வெளியிடப்பட்ட 2025-29 ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான 10 முக்கிய அம்சங்கள் அடையாளங்கள் காணப்பட்டன. கடந்த 2 ஆண்டுகளில் இரு பிரதமர்களுக்கு இடையிலான 5வது சந்திப்பு இதுவாகும். நிகழாண்டு G20 கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்பு வகிக்கும் பிரேசில் நாட்டு அதிபர் லூலா டா செல்வா மற்றும் பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பில் இருதரப்பு உறவு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் சந்தித்த பிரதமர் மோடி விண்வெளி, எரிசக்தி மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான வழிகள் குறித்து விவாதித்துள்ளார். அடுத்த ஆண்டு இந்தியா, பிரிட்டன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஜனவரி முதல் இந்தியா, பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரேசிலில் G20 உச்சி மாநாட்டில் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமரை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இதற்கிடையே இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுபியாண்டோ, போர்ச்சுகல் பிரதமர் லூயிஸ் மாண்டி நீக்ரோ, நார்வே பிரதமர் ஜோனஸ் கர் ஸ்டோர், எகிப்து அதிபர் அப்துல் பத்தா அல் சிசி, தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் ஆகியோருடனும் பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார். இந்திய ரிசர்வ் வங்கி RBI ஆளுநர் பேசுவதாக மோசடியாக உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் அதிகம் பரப்புவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று RBI கேட்டுக்கொண்டுள்ளது. போதைக்கு அடிமைப்படுத்தும் மருந்து விற்பனை தடுக்க நடவடிக்கை. போதை தரும் மருந்துகளை இணைய வழியே சட்டவிரோதமாக விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களிடையேயும் பொதுமக்களிடையேயும் போதை மாத்திரைகள் புழக்கத்தை தடுக்க தமிழக அரசு பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இது தொடர்பாக சட்ட அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து துறைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்தினால் அதற்கு அடிமையாக்கக்கூடிய திறன் கொண்ட டேஃபென்டடால் போன்ற வலி நிவாரண மருந்துகள் இணைய வழியே எளிதில் கிடைக்கின்றன. தமிழக காவல்துறையினரும் மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்தினரும் இது தொடர்பாக பல்வேறு அறிக்கைகளை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளனர். இணைய வழியே அத்தகைய மருந்துகளை குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் வாங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று அடிமைப்படுத்தும் மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் இணையதளங்கள் குறித்த விவரங்கள் உண்மையானதாக இல்லாததால் அவர்களை கண்டறிய முடிவதில்லை. இது போன்ற செயல்பாடுகள் போதை மருந்துகளுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை நீர்த்து போக வைக்கும் வகையில் உள்ளன. அட்டவணை H மற்றும் H1 வகைப்படுத்தப்பட்டுள்ள அந்த மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரையின்றியோ பதிவு செய்யப்பட்ட மருந்தாளுநரின் கண்காணிப்பு இன்றியோ விற்பனை செய்வது மருந்து கட்டுப்பாட்டு விதிகளுக்கு புறம்பான செயலாகும். சமூக நலனுக்கும் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கும் அச்சுறுத்தலாக விளங்கி வரும் இந்த சட்டவிரோத விற்பனையை தடுப்பது மாநில அதிகாரிகளுக்கும் பெரும் சவாலாக உள்ளது. சட்டவிரோத மருந்து விற்பனை செய்யும் இணையதளங்களை முடக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்பதால் அத்தகைய தளங்களை சமூக நலன் கருதி நிரந்தரமாக முடக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைவர் டாக்டர் ராஜீவ் சிங் ரகுவன்சிக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். டேனிஷ் கோட்டை ஒரு பார்வை. கிபி 1600 முதல் 1634 ஆண்டு வரை தரங்கம்பாடியை ஆட்சி செய்த டேனிஷ்காரர்கள், அதாவது டென்மார்க் நாட்டினர் 1620 கடற்கரைக்கு மேற்கே டேனிஷ் கலை நுணுக்கத்துடன் இக்கோட்டையை கட்டினர். தற்போது 400 ஆண்டுகளை கடந்தும் டேனிஷ் கோட்டை கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. இங்குள்ள அகழ் வைப்பகத்தில் 14, 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் டேனிஷ்காரர்கள் தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலைகள், பீங்கான், மண், மரத்தால் ஆன பொருட்கள், டேனிஷ் அரசர்கள், ஆளுநர்களின் புகைப்படங்கள், டேனிஷ் கால பத்திரங்கள், போர்க்கருவிகள், 16ஆம் நூற்றாண்டில் தரங்கம்பாடி வந்த கப்பல் ஒன்றின் உடைந்த பாகங்கள் என
ஏராளமான வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு காட்சிக்கு வைத்துள்ளனர். மேலும் கோட்டையின் தரைத்தளத்தில் சிறைச்சாலை, ஓய்வறைகள், பண்டக வைப்பறை, பீர், ஒயின் கிடங்கு அறைகள், டேனிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அறைகளை பழமை மாறாமல் புதுப்பித்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. நூற்றாண்டு விழா கொண்டாடும் RSS இயக்கம். RSS என்னும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் 1925ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலம் நாகபுரி நகரம் மோஹி தேவாடா பகுதியில் டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களால் துவங்கப்பட்டது. இந்துக்கள் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தினசரி சந்திக்க வேண்டும் என்றும் அந்த ஒரு மணி நேரத்தில் உடல், மனம், அறிவு, ஆன்மா ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டார். அதற்காக ஷாகா அதாவது கிளை நடைமுறையை உருவாக்கினார். இதன் மூலம் ஏராளமான காரியகர்த்தர்கள் உருவானார்கள். பயிற்சி பெற்ற சங்க ஸ்வயம் சேவகர்கள் முழு நேர ஊழியர்களாகவும் பிரச்சாரகர்களாகவும் மேற்படிப்பிற்காகவும் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று சங்கத்தின் கிளைகளை துவக்கினர். 1939இல் தாத்தாராவ் பரமார்த் என்பவர் சென்னைக்கு வந்து மதராஸ் மாகாணத்தில் இந்த சங்கத்தை துவக்கினார். காந்தியடிகள் 1934ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலம் வார்தாவில் நடந்த RSS பயிற்சி முகாமை பார்வையிட்டுள்ளார். அம்பேத்கர் அவர்களும் 1939ஆம் வருடம் பூனேயில் நடந்த RSS பயிற்சி முகாமை பார்வையிட்டுள்ளார். 1962இல் சீன போரின் போது RSS தொண்டர்கள் இராணுவ வீரர்களுக்கு பல விதங்களில் உதவி அளித்துள்ளனர். இதையடுத்து 1963இல் புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பின் போது பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு அழைப்பின் பேரில் முழு சீருடை அணிந்த 3000 ஸ்வயம் சேவகர்கள் பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். 3 முறை RSS இயக்கம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து விளையாட்டு தொடர்புடையது. பார்டர் கவாஸ்கர் கோப்பை கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி தொடர்புடையது. நாகை மாவட்டம் கீழையூர் அருகே திருப்பூண்டியை சேர்ந்த 4 மாத குழந்தை எண்கள், நிறங்கள், தலைவர்களின் உருவப் படங்களை அடையாளம் காட்டி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருப்பூண்டி காரை நகர் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார், சுபஸ்ரீ தம்பதியின் 4 மாத பெண் குழந்தை ஆதிரை. குழந்தை ஆதிரைக்கு தாய் சுபஸ்ரீ பழங்கள், எண்கள், தலைவர்களின் படங்கள் உள்ளிட்ட அட்டைகளை காட்டி பயிற்சி அளித்துள்ளார். நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தனது குழந்தையின் திறமையை சுபஸ்ரீ தெரிவித்துள்ளார். குழந்தையின் திறமையை அந்த நிறுவனத்தினர் சோதனை செய்த போது எண்கள், பழங்கள், நிறங்கள் மற்றும் தலைவர்களின் படங்கள் என 200 அட்டைகளில் இருந்ததை குழந்தை ஆதிரை சரியாக அடையாளம் காட்டினாள். இதனால் உலக சாதனை புத்தகத்தில் ஆதிரையின் பெயர் இடம்பெற்றது. மேலும் பதக்கம், கேடயம், சான்றிதழ் போன்றவை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது. 1917ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி பிறந்த இந்திரா காந்தி இந்திய பிரதமராக 1966 முதல் 1977 வரையிலும், பிறகு 1980 முதல் அவர் படுகொலை செய்யப்பட்ட 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி வரையிலும் பதவி வகித்தார். அவருடைய நினைவு இடம் சக்தி ஸ்தலம் தில்லியில் உள்ளது. ஜான்சி ராணி லட்சுமி பாய் பிறந்த தினமும் நவம்பர் 19ஆம் தேதி ஆகும். அமெரிக்காவில் 3.3 லட்சத்துக்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் படித்து வருவதாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.